வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெக்டர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். ரம்மியில் எப்படி செட்டு சேரணும் அப்படின்னு தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ரம்மி வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்படியும் வந்து ரம்மி சேர்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை இப்போ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால், கேள்வி எதனா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது பாருங்கள், 8 6 இருக்குது, 8 9 10 இது மட்டும்தான் ஒரு ரம்மி நமக்கு கிடைச்சிருக்கு. மீதி எல்லாமே டபுள்ஸ். இது வந்து 6 டபுள்ஸு, இது டைமண்ட் 6 டபுள்ஸு, இது கிளவர் 6 டபுள்ஸு, அப்புறம் ஒரே ஒரு செட்டு, அதாவது ஒரே ஒரு ஜாயிண்ட்டு 9 10, திருப்பி இது வந்து ஹார்டின் 9. இதை வந்து நம்ம வந்து ரம்மி விளையாட சொல்ல இந்த மாதிரி நமக்கு கார்டு வந்தால் எல்லாமே டபுள்ஸு, ஒரே ஒரு ரம்மி, ஜோக்கர் இல்லை. ஆனால் நம்ம விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட முடியும். நமக்கு வந்து இப்போ என்ன தேவைன்னா ஒரே ஒரு ரம்மி, அதாவது அட்டாச்மெண்ட் ரம்மி. இப்போ நம்ம யாராவது எதிர்க்க இருக்கவங்க இதை மாதிரி நமக்கு அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லு 100 மார்க்கு நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு கார்டு வந்தால் நம்ம வந்து இந்த கேமை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். ஏன்னா நல்லா குளிக்கிட்டாங்கன்னா சீட்டு வரல, நல்லா விளையாட தெரிஞ்சவங்க இதை பற்றி விளையாடுவாங்க. விளையாட தெரியாதவங்க இது எல்லாமே டபுள்ஸாக இருக்குது, ரம்மி இல்லை, ஜோக்கர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. ஆனால் இது ஒரே ஒரு நமக்கு ஒரு ஜோக்கர் கிடைச்சா இந்த ஆட்டமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். சூப்பராக வந்து டிக் அடிச்சிடலாம். அதுதான் இப்போது நம்ம சொல்ல போகிறோம். இப்போது இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே இது உதவாது. இப்போ இதை வந்து எப்படி நான் பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு நமக்கு வந்து ஒரு ஜோக்கர் வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போது ஜோக்கர் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜோக்கரை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 10 11 இதுக்கு வந்து நான் வச்சுட்டேன். இப்போது இங்கே ஒரு ஒரிஜினல் ரம்மி, இங்கே ஒரு டூப்ளிகேட் ரம்மி வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது இதில் 6 போடுறதா 9 போடுறதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 9 வந்து மூடிடணும். டிக் அடிச்சிட்டோம் இப்போ ஆல்ரெடி நம்ம. அது எப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே 6லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியும் டிக்கு அடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த 6 3 6 எடுத்துக்கோங்க. இந்த 4 6 இதில் வச்சுருங்க. இப்போ வேறு ஜாதி ஒரே நம்பர், புரியுதுங்களா? இப்போ நம்ம இது டிக்கு அடிச்சாச்சு. இது வேறு ஜாதி ஒரே நம்பர். இப்போது 9 10 11 அவ்வளோதான். இது ரம்மி ஃபினிஷிங். ஆனால் அந்த ஒரு கார்டு ஒரு ஜோக்கர் வரலன்னா நமக்கு எவ்வளோ மார்க் வரும்? 100 மார்க்கு, 100 பாயிண்ட் வந்து நமக்கு எழுதிடுவாங்க. இப்போது இந்த ஒரு கார்டால் ஆட்டமே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆகும் ஆட்டம்லாம் ரம்மியை பொறுத்த வரைக்கும். நம்ம கையில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம எடுத்து அடுக்க ஆரம்பித்தோன்னா கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அதுதான் வந்து ரம்மி. இப்போது இந்த இதுவும் வந்து ஒரு ரம்மி, அதாவது இது வந்து டூப்ளிகேட்டு, இது 4 வந்து டூப்ளிகேட். இந்த மாதிரி 2 டூப்ளிகேட்டும் வைக்கலாம். ஆனால் முக்கியமாக ஒரு ஒரிஜினல் ரம்மி இருக்கணும், ஒரு அட்டாச்மெண்ட் ரம்மி இருக்கணும், அதாவது டூப்ளிகேட் ரம்மி இருக்கணும். இதெல்லாம் வந்து இது மாதிரி வைக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஃபஸ்ட்லேயே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இது இல்லாமல் இந்த ஒரிஜினல் ரம்மி இல்லாமல் இது மட்டுமே நம்ம ரெடி பண்ணி, அதாவது 4 6 3 6 அப்படி வச்சுட்டு நம்ம ரம்மி வச்சோம்னா அது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு இது வந்து இருக்கணும். இது மெயினாக வந்து 3 ரம்மி இருக்கணும், அதாவது 3 நம்பரு 8 9 10 இந்த மாதிரி எந்தனாலும் 7 8 9 அந்த மாதிரி ஒரே ஜாதியில் ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம ரம்மி அடிச்சிடலாம். இப்போது இது ஒரு வகையான ரம்மி. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதாவது 10 11 12 13 இது வந்து ஒரு ரம்மி. 7 8 9 இது வந்து ரம்மி. இப்போ 7 வந்து ஒரு நம்பர் தான் இருக்குது. 10 11 12 13 14 இது வந்து ஒரு ரம்மி. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 2 4, அதாவது ஒரு 4 கார்டு, இன்னொரு 4 கார்டு, ஒரு 5 கார்டு அந்த மாதிரி சேர்த்து ஒரு ரம்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இப்போது இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது ரம்மி நமக்கு தேவை. அதாவது லைனாக வந்து நம்பர்ஸ் அப்படியே லைனாக இருந்தால் கூட நம்ம ரம்மி அடிச்சிடலாம். இப்போது
இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ இதில் வந்து 10 வரணும், இல்லாட்டி இதில் 6 வரணும், 6 வந்தால் தான் நம்ம ரம்மி அடிக்க முடியும், இல்லாட்டி ஜோக்கர் வந்தால் தான் நம்ம ரம்மி அடிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க புதுசாக கற்றுக்குறவங்க. ஆனால் விளையாடினே இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிடும். இப்போது இந்த 7 எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு கார்டு எடுக்கணும். இப்போது 9 வந்துச்சு, 9 வந்தோன்னா ரம்மி அடிச்சிட்டோம். இப்போ இந்த ரம்மி இந்த 9 எடுத்து இங்கே செட் பண்ணால் அது தவறு, புரியுதுங்களா? இப்போ 4 கார்டு வரணும், ஒரு 5 ஒரு 4 4 கார்டு வரணும், அதுக்காக வந்து நான் இங்கே 9 செட் பண்ணுறேன் அப்படின்னு செட் பண்ணக்கூடாது. இதில் வந்து 6 கார்டு வந்தாலும் பரவாயில்ல, 6 கார்டு இதில் வந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நம்ம ரம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை கூட என்ன பண்ணலாம்னா இப்படி தனித்தனியாக பிரிச்சிடலாம், 3 3ஆக கூட, இல்லை ஒன்றா கூட வச்சுக்கலாம். இப்போ எது வேணாலும் இந்த மாதிரி வந்து நம்ம ரம்மியை வந்து செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரம்மி. இப்போ 9 10 11 12 13 14 ஒரே ஆர்டின்லேயே ஒரே கார்டு இருக்கா, இதே 4 கார்டு இருக்கா, இது வந்து 3 கார்டு இருக்குது. இப்போ நம்ம ரம்மி டிக் அடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து 4 கார்டு வரணும், அதுக்காக நம்ம ஒரு ஷீட்டை எடுத்து ஆடக்கூடாது. எது வருதோ அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி உள்ளே ஸ்பிட் பண்ணிவிட்டு நம்ம டிக் அடிச்சிடணும். இதுதான் வந்து ட்ரிக்கு. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாம் கொஞ்சம் விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ரம்மியில் எதனா ஏதாவது கேள்வி எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.